ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அழகே அழகே சீரியல் டுடே நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். மதி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுந்துக்கிட்டே இருக்காங்க ரூமில் தனியாக. அதை பார்த்த உடனே சுரேஷ் ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சுறாங்க. மாமா வேற இவகிட்ட அன்பாக பழக சொன்னாங்க. இப்போ அவளே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா. இப்போ எப்படி நம்ம போய் அவகிட்ட பாசமாக பேசுகிறது? நம்ம ஏதாச்சும் பேசினா கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காங்க. அதை கேட்டுட்டு உடனே மதி கேட்குறாங்க, என்னாச்சு, எங்கே நின்றுட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்கள் அமைதியாகவே நின்றுட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான், என்ன பண்ணுறேன்னு பார்த்தேன், அவ்வளோதான். இப்போ நார்மல் ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி நார்மல் ஆக முடியும்? நான் தான் எப்படி கஷ்டத்தில் இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்காக ஃபீல் பண்ணுறேன்? இப்படிலாம் ஃபீல் பண்ணாத, எப்படி இருந்தாலும் உனக்கு திரும்பவும் வேலை கிடைக்கும் அப்படின்றாங்க. எப்படி நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்க? நீ வேணும்னா பார்த்துக்கிட்டே இரு, கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. போன வேலை போனது தான், திரும்ப எல்லாம் ட்ரை பண்ண முடியாது. ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக எனக்கு அந்த காலேஜில் ஜாப் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அப்படி நினைக்கிற? நீ தானே நல்ல ஸ்டாஃபு, எல்லோரும் உன்னை எவ்வளோ நல்லா எவ்வளோ நல்லா உன்னை சொல்கிறாங்க. எங்ககிட்ட நீ கோபமாக நடந்துக்கிட்டாலும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீ ரொம்ப அன்பாக நடந்துக்கிற, அதனால கண்டிப்பாக உனக்கு அந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே மதி ஒரு பக்கம் சந்தோஷமாயிடுறாங்க. இருந்தாலும் இவரை எப்படி நம்ம நம்புறது, நல்லவரா கெட்டவரா அப்படின்னு மதி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த பிரம முடியும்.